வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன போடுறோம்னா, இன்னைக்கு டிசைன் பிளவுஸ் போடுறோம். பாருங்க, இது வந்து சாரி துணி, இது வந்து லைனிங் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம வெட்டி வச்சிருக்கோம், கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம இப்ப என்னன்னா ஈஸியான மெத்தடில் ஒரு டிசைன் போட போறோம். பாருங்க, ஒரே ரவுண்டு நெக் தான். இந்த ரவுண்ட் நெக்ல நம்ம ஒரு டிசைன் போட போறோம். ஈஸியா தான் இருக்கும். ஈஸியான மெத்தட்ல போட போறோம். இந்த ஒரு அடி நம்ம அடிக்கிறோம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிடுவோம். வந்து லைட்டா கொதவை போட்டுக்கோங்க. லைட்டா கொதவை போட்டீங்கன்னா தான் தூக்காம ஒரே மாதிரி நீங்க தைக்கலாம். பாருங்க, அம்மா ஒரு இதை அமுக்கி அமுக்கடி போடலாம். அம்மா சுத்தி ஒரு தையல் போடலாம். சுத்தி நம்ம அடிச்சிட்டோமா? இந்த அளவு ஒரே மாதிரி நம்ம இப்ப அடிச்சிருக்கோம். இத நம்ம இதுல டிசைன் போடுறோம். இப்ப வந்து நம்ம சிம்பிளான ஒரு டிசைன் போட போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா பார்க்க சிம்பிளா இருக்கும், ஆனா நீட்டா இருக்கும். இது வந்து அவசரத்துக்கு நீங்க தைக்கிறதா இந்த மாடல் நீங்க போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சதுரமா உங்க அளவுக்கு எவ்வளவு நீங்க பார்த்து போடணுமோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க மடிச்சுக்கலாம். இது வந்து நீங்க ஒரு அடி அடிச்சிருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு நீங்க எல்லாத்துலயுமே ஒரு அடி அடிச்சிருங்க. பாருங்க, இத வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்துக்கிட்டு இந்த பாருங்க, ஃபுல்லா இருக்கா? ஃபுல்லா என்ன செய்யறோம், நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடுறோம். நம்ம ஒவ்வொன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்க, இது நம்ம ஒரே இதான் பூராத்தையும் ரவுண்ட்ல வைக்க போறோம். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு நம்ம டிசைன் போட்டு விட்டுருவோம். இன்னொரு டிசைன் போட்டா நல்லா சிம்பிளா அழகா இருக்கும். வச்சு விட்டுருவோமா? வச்சு விட்டுருவோம். இது ஒரு மாடல். பாருங்க, ஃபுல்லா போட்டாச்சு. இதை போட்டு முடிச்சாச்சு ஈஸியா. இப்ப வந்து இதை என்ன செய்யறோம்னா, இன்னொரு பக்கமும் இதை போட்டு விட்டுருவோம். இன்னொரு பக்கம் போட்டு விட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இத நீங்க இந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி போடலாம்.
பாருங்க, இந்த ஒரு பக்கம் வந்து நம்ம ஒரே மாதிரி டிசைனா கொடுத்துருக்கோம். இந்த ஒரு பக்கம் டிசைனா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டிசைன் மாதிரி கீழே எழுதி நம்ம கொடுப்போம். எதையும் நீங்க நமக்கு இது வரலையே அப்படிங்கறது மாதிரி நினைக்காதீங்க. இது வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தைங்க. உங்களுக்கு ஈஸியா வந்துரும். நீங்க வந்து எதுவுமே நீங்க நினைக்காதீங்க. நினைக்காம கண்டிப்பா நம்ம இதை தச்சே ஆகணும்னு ஒரு வைராக்கியமா நம்ம தச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம தச்சிருவோம். ஏன்னா வந்து டெய்லரிங் வந்து கத்துக்கிறது வந்து கஷ்டமா இருந்தாலும் அதை நம்ம கஷ்டம்னே எடுத்துக்காம தைரியமா நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணா கண்டிப்பா நமக்கு கத்துக்கிற திறமையெல்லாம் இருக்கு. நம்ம அழகா இதை நம்ம தச்சிட்டோம். கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு கத்துக்கிற ஒரு தைரியமும் எல்லாமே இருக்கு. ஆனா வந்து பயம், தச்சா வேஸ்டா போயிருமா துணின்னு நீங்க தைரியமா பயப்படாம தைங்க. ஒன்னும் நடக்காது. நம்ம எதை தச்சாலும் நீங்க எதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நிதானமா யோசிச்சு தச்சோம்னா கண்டிப்பா நம்ம தச்சிருவோம். வந்து கொஞ்சம் பொறுமையா நீங்க தச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியா தச்சிடலாம். இந்த லேஸ் வந்து நம்ம இதுல வந்து போட்டு விடுவோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம போடணும். பாருங்க, அழகா தைரியமா நீட்டா தைக்கலாம். எந்த இதுலயும் தப்பாகாது. நீங்க வந்து பொறுமையா மட்டும் தைங்க. சூப்பரா நீங்க தச்சிருவீங்க. எல்லாத்துக்கும் எல்லா ஒரு திறமையும் இருக்குது. அதனால நீங்க உங்க திறமைய நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்டுல நம்ம சும்மாவே இருக்க கூடாது. எதையாவது எடுத்து நம்ம ஒரு துணி எடுத்து நம்ம மிஷின் வீட்டுல இருந்தீங்கன்னா தச்சு பழகுங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க ஒரு கிழிஞ்ச துணி தைக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்களும் டெய்லரிங் தான் ஆகலாம். டெய்லரிங் ஆகி நீங்களும் நல்லா தைக்கலாம். உங்களுக்கு அந்த திறமை இருக்கு. இப்போ வந்து இது பிங்க் போட்டிருக்கோமா, இப்போ இங்க வந்து கோல்டன் போட்டு விடுவோம். இந்த நெக் வந்து டிசைனா தெரியும். உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம என்னைக்கு தைச்சாலும் சரி நிதானமா பொறுமையா தைங்க. நிதானமா பொறுமையா தைச்சா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல டெய்லரா ஆயிடலாம். என்னைக்குமே யோசனை பண்ணி நிதானமா தைச்சிங்கன்னா கண்டிப்பா டெய்லரிங் ஆகிடலாம். யாருக்கும் நம்ம வந்து இதா இருக்க முடியாது. நம்மளுக்கு நம்மளே நல்லா தச்சு சூப்பரா போட்டுக்கலாம். நீங்க நினைச்ச மாதிரி நீங்க தச்சு நீங்க போட்டுக்கிடுவீங்க. உங்களுக்கு நான் இப்ப சொன்னது வந்து ஈஸியான மெத்தட்ல தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நீங்க கஷ்டப்படாமலே நீங்க தச்சுக்கிடுவீங்க. உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட்ல தான் நான் தச்சு கொடுத்துருக்கேன். இந்த கார்னர்ல வந்து இந்த இதை வந்து நீங்க எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். இதுல பால்ஸ் அடிக்கலாம், லேஸ் அடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பாசி வச்சும் அடிக்கலாம். இல்ல நீங்க லேசையும் கொண்டு வந்து நீங்க தைக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க தச்சுக்கோங்க.
ஈஸியான மெத்தடு தான். உங்களுக்கு நான் இப்போ ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லி தரேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. ஆமா, அழகா நீட்டா தச்சுட்டோம் இல்லையா? பாருங்க எவ்வளவு நீட்டா தச்சிருக்கோம்னு. நம்ம இந்த நூலெல்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன நூலெல்லாம் நீங்க லைட்டா அழகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த நெக்கை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த நெக்கு இந்த நூலெல்லாம் வந்து லைட்டா இந்த அடிக்கையில லைட்டா வந்துச்சுன்னா நீங்க லைட்டா அதை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுக்கிட்டு இப்ப நீங்க இந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களோட அளவு எதுவோ அந்த அளவுக்கு நீங்க இப்படி மடிச்சு அடிச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா நம்ம ஈஸியா நம்ம தச்சுட்டோம் பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த பட்டனை வந்து நம்ம இங்க கீழே வந்து சென்டர்ல வந்து நம்ம தைக்கிறோம். இது வந்து நீங்க ஈஸியாவே நீங்க பழகிக்கலாம். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள ஈஸியான முறையில நம்ம இப்ப கத்துக்கிட்டோம். எவ்வளவு அழகா நம்ம தச்சுட்டோம் பாருங்க. இது வந்து யாரு வேணாலும் நீங்க பழகிக்கலாம். இது வந்து ஈஸியான மெத்தடு தான். நீங்க பயப்படாம பழகுங்க. இந்த ஊசியை வச்சு நம்ம இந்த பட்டன் வந்து எப்படி போடுறோம்னா நீங்க வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தெரியலனா நீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சென்டரை கவனிச்சுக்கோங்க. சென்டரை கவனிச்சுக்கிட்டு நீங்க இப்படி கோர்த்துக்கிட்டு திரும்ப ஒரு ஊசியை உள்ள போட்டுக்கோங்க. உள்ள போட்டுக்கிட்டு நீங்க திரும்ப ஒரு குத்திக்கோங்க. குத்திக்கிட்டு நீங்க இந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டனை எப்படி இது வந்தனா பாருங்க எவ்வளவு ஈஸியா அழகா சிம்பிளா வச்சுட்டோம் பாருங்க. பாருங்க எவ்வளவு ஈஸியான மெத்தடா நம்ம இதை தச்சுட்டோம் பாருங்க. நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம தச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஈஸியா நம்ம தச்சிடலாம். நல்லா அழகா இந்த பட்டன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த பட்டன் வந்து நல்லா நீட்டா இருக்குது. நீங்க பட்டனும் வைக்கலாம். நீங்க இல்லை அப்படி இல்லைன்னா நீங்க வந்து என்ன வைக்கலாம்னா கல்லு வைக்கலாம். நீங்க இந்த இடத்துல வந்து பாசி வைக்கலாம். என்ன வேணாலும் நீங்க வைக்கலாம். பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்னு. இது வந்து ஃபங்க்ஷன் போட்டு போகலாம், எல்லாத்துக்குமே போட்டு போகலாம். நீட்டாவும் இருக்கும், சிம்பிளாவும் இருக்கும். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீட்டா வச்சுக்கோங்க. இதை நீங்க புதுசா பழகுறவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க தாராளமா நீங்க பழகலாம், தைரியமா பழகுங்க. இந்த மாதிரிலாம் நல்லா பழகையில அந்த நெக்கு வந்து கழுத்து வந்து அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க வந்து இது சிம்பிளான முறையில தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க அழகா நீங்க போட்டு நீங்க பழகலாம். தேங்க்யூ.